இந்த கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்னு ஒரு படத்த நேத்து பார்த்தேன். அத பார்த்தத பத்தி பேசிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம படம் பார்த்துட்டோம். அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பேசப்படுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் ஆனா ஒரு பார்த்த படத்த பத்தி பேசி வச்சுட்டோம்னா, ஒரு கன்டென்ட்டும் கிடைச்ச மாரி இருக்கும். ஒரு போஸ்ட் பத்தி போடுறோம்ல, Facebookல போஸ்ட் போடுவோம்ல, "இன்னைக்கு இந்த படத்த பார்த்தேன். இது இப்படி இருந்துச்சுன்னு" சொல்லி ஒரு போஸ்ட் போடுவோம்ல, அந்த மாரி தான் இந்த படத்த பத்தி பேசிடலாம்னு சொல்லிட்டு. எதுக்கு Facebookல போட்டுக்கிட்டு, பேசாம YouTubeல போட்டுருவோம். நம்ம 4 பேர் நம்ம மக்களும் சரி பார்க்கட்டும். இந்த படத்த தப்பி தவறி கூட சில பேர் போய் பார்த்து ஏமாந்துறக்கூடாதுல்ல அதுக்காக. படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்னு பார்த்த உடனே, இது கோதாவரியில நடக்கிற ஒரு மிகப்பெரிய சம்பவம் போல. அதுல வந்து பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருந்திருக்காங்க போல. அவங்கள பத்தி கதை அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். அப்ப ஹீரோ வந்து என்ன பண்றாய்ங்க, ஜெயில்ல இருக்கிறாப்ல. ஜெயில்ல வந்து ஹீரோவ கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அவனால அவர கொலை பண்ண முடியல. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய டான். அப்டின்னோனே ஒரு கோதாவரி அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியால இவரு எவ்ளோ பெரிய டானா இருந்தாரு, எப்படி வளர்ந்து வந்தாரு, அவருடைய வாழ்க்கையில என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள சந்திச்சாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பெரிய கோதாவரியில ஒரு 2 பெரிய கேங் இருக்குது. அந்த 2 கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா, துரைசிங்கன்னு ஒரு தமிழ்ல வந்து டப்பிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, துரைன்னு ஒரு ஆள் இருக்காய்ங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேங். இந்த 2 கேங்குமே வந்து நாசர் சாரோட கேங் ஒண்ணு. ஐயாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங். இவங்க 2 பேத்துக்குள்ள வர சண்டை. இந்த 2 கேங்குக்குள்ள இந்த ஆள் எங்க போய் சேரணும்? முதல்ல துரைசிங்கத்துக்கிட்ட துரை ஆளுகிட்ட போயிட்டு வந்து சேர்றாப்ல. அதுக்கப்புறம் நாசருடைய பொண்ணு இருக்கு. அந்த பொண்ண வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பிறகு நாசருடைய பொண்ண கல்யாணம் பண்ண பிறகு எலக்ஷன் நின்னு இவரு வந்து பெரிய எம்.எல்.ஏ ஆயிறாரு. எம்.எல்.ஏ ஆன உடனே இந்த துரையோட குரூப்ப என்ன பண்ணாரு? துரையோட குரூப்ப இவரு அழிச்சாரா இல்லையா? என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சு? அப்படிங்கிற விஷயத்த தான் பேஸ் பண்ணி இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. இந்த படத்துல இந்த ஹீரோவ பார்க்கும்போது, ஹீரோ வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ அப்படிங்கிற மாரிலாம் நம்மள காட்டுனாய்ங்க. ஆனா நமக்கு அந்த ஃபீல் வரல. ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற ஃபேஸ் மாரி இல்ல. நல்லா வந்து எப்படி சொல்றதுன்னா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாரி ஆள் இருக்கிறாப்ல. அந்த லோக்கல் ஃபேஸ் அப்படிங்கிற விஷயம் அது வரல. நீங்க வந்து இந்த ஸ்டில்ல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியல. நம்ப அஞ்சலி வந்து ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கால் கெல்மா ஒரு கேரக்டர் தான். பட் ஆனா அவங்க வந்து இந்த ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுவாங்க. ரொம்ப உண்மையா லவ் பண்ணுவாங்க. அவங்க பேரு புஜ்ஜிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து இவர ரொம்ப உண்மையா லவ் பண்ணுவாங்க. இவரு உண்மையா இருந்திருக்க மாட்டாரு. ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல அவருக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ! சரி நம்பள வந்து அவங்க எப்படி சொல்றது? எதையுமே எதிர்பார்க்காம நம்மகிட்ட உண்மையா பழகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி தான் வந்து ஹீரோ வந்து புரிஞ்சுப்பாப்ல. அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்காக இறங்கி போறது, அதுக்கப்புறம் வருகின்ற லவ் அது இதுன்னு நெறைய வரும். எல்லாமே டிபிக்கல் கேங்ஸ்டர் மூவி. சரியா சொல்லணும்னா, தெலுங்குல எடுக்கப்பட்ட ஒரு தலைநகரம் 2 தான் இந்த திரைப்படம். லாஜிக்கலி சொல்லணும். தலைநகரம் 2 படம் எப்படி இருக்கும்? தலைநகரம் 1க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு படம் இருக்கும்ல, அந்த மாரி கேங்ஸ்டர் படத்துக்கும் இதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லாத ஒரு நார்மல் கேங்ஸ்டர் படம் தான். தெலுங்கு ஆடியன்ஸே இந்த படத்த எந்த அளவு ரசிச்சாங்கன்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ஏற்கனவே பார்த்து பழகுன ஒரு ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளேல புதுசா எது பண்றாங்க அப்டின்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த எமோஷன்ஸும் வந்து ஒண்ணும் பெருசா நம்மகிட்ட வந்து கேரி ஆவல. லவ் எமோஷனும் கேரி ஆவல. அதே மாதிரி வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோனுங்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்மள வச்சு பார்க்கவே முடியல. அஞ்சலி கேரக்டர் கூட ஒரு சீன்ல வந்து ஹீரோயின் மாரி நமக்கு தெரியறாங்க. அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா பண்ணப்பட்டிருந்துச்சு. நம்ம நாசர் சார் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வைங்களேன். அவங்கவங்க கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ்ல விட்ட மாரி இருக்கு. கிளைமாக்ஸ்ல வந்து பொண்ணு, அதுக்கப்புறம் இவரு அப்படிங்கிற அந்த பாசம் சம்மந்தப்பட்ட விஷயத்தலாம் பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவும் ஒண்ணும் பெருசா உட்காரல. தமிழ் டப்பிங்ல பார்த்தாலும் அப்படி இருக்கா? இல்ல தெலுங்குல பார்த்தாலும் இப்படி தான் இருக்குமாங்கிறதுலாம் எனக்கு தெரியல. மொத்தத்துல கேங்ஸ் ஆஃப் கோதாவரிங்கிற படத்த போய் நீங்க பார்க்கணும்னா, கொஞ்சம் உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் நீங்க இந்த படத்த வந்து பார்க்கணும். கிங்ஸ் ஆஃப் கொத்தான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படம் மாரி தான். அந்த படமே கொஞ்சம் பாதியில தான் நிக்குது. அது பாதி பார்க்கும்போதே ரொம்ப டயர்ட் ஆயி போச்சு. இந்த படம் வந்து ஃபுல்லா பார்த்து முடிச்ச உடனே ஒரு உணர்வு. சரி ஒன் டைம் பார்க்கலாம். என்னைக்காவது போர் அடிச்சு, ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த படம் பார்க்கலாம். குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாரிலாம் அந்த படத்துல குடும்பத்தோட பார்க்குற அளவுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல. ஒரு படம்னு எடுத்தோம்னா, அந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து அழுத்தமான ஒரு கதைய வந்து சொல்லணும். ஹீரோ வந்து என்ன பண்ணணும், கெட்டவனாவே இருக்கான்னா, ஒரு இடத்துல நல்லபடியா ரொம்ப நல்லவனா திருந்துற மாரி காட்டணும். இதுல வந்து எப்படின்னா, ஹீரோ நல்லவனா இருக்கும்போதுக்கும், கெட்டவனா இருக்கிறதுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசமே தெரியாது நமக்கு. அப்படியே தான் இருக்கான். திருந்திட்டேன்னு அவன் சொல்றான். ஆனா, அவன் ஃபேஸ பார்த்தா திருந்துன ஒரு ஃபீலே வரல. அதே மாரி நல்லவன் கெட்டவனா இருக்கன்றான். கெட்டவனா இருக்கும்போது அவன நம்ம நல்லவனா பார்க்க தோணுது. ஸோ 2 டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பிரஷன வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ் வந்து சுமக்குது. அவரு டென்ஷனா இருக்காரா? இல்ல ஆக்ரோஷமா இருக்காரா? வீரமா இருக்காரா? இல்ல லவ் ஃபீலிங்ல பார்க்குறாரா? இல்ல அம் அஞ்சலி கிட்ட இருக்கும்போது ரொமான்டிக்கா பார்க்குறாரா? இது எல்லாமே ஒரே மாரியே ஒரு ஃபீலிங் வருது. ஒரு எமோஷனா வரல. கண் கலங்கும்போது தான், ஓ! அவரு அழுவுறாரு போல இருக்கு. ஃபீல் பண்றாரு போல இருக்கு. அப்படிங்கிற ஃபீலே நமக்கு வருது. மத்தபடி இந்த படத்த பயங்கரமா வந்து யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணும் பெருசா எனக்கு தோணல.
மியூசிக்கு, பாட்டு அது சம்மந்தம் இல்லாம திடீர்னு நடுவுல வந்து ஒரு பாட்டு வரும். தெலுங்குல வந்து ஹீரோ செத்துறக்கூடாது. தெலுங்குல ஹீரோ செத்து போயிட்டா படம் ஓடாதுங்கிற ஒரே காரணத்தினால, இவங்க என்ன பண்றாய்ங்க, என்னதான் தப்பு பண்ணாலும் ஹீரோ சாவக்கூடாதுங்கிற மாரியே கதைய கொண்டு போயிடுறாய்ங்க. இதுலயும் கூட ஹீரோ சாவற மாரி காட்டல. ஹீரோ வந்து நல்லவனா திருந்துற மாரி தான் கிளைமாக்ஸ்ல காட்டுறாய்ங்க. இல்லைன்னா அங்க தெலுங்குல படம் ஓடாதுன்ட்டு. தெலுங்குல ஹீரோ செத்தா தான் படம் ஓடாது அப்படிங்கிற அந்த முதல்ல அந்த சென்டிமெண்ட்ட முதல்ல உடைக்கணும். நம்ம தமிழ்ல வந்து இந்த ரமணா படமே ஹிந்தில வந்து தெலுங்குல வந்து சாவக்கூடாதுன்ட்டாங்களாம்ல. எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல வந்து சிரஞ்சீவி சாவாத மாரி தான் சீன் இருந்துச்சுன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அந்த அளவிற்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நெனைக்கிறேன். அந்த ஒரு சென்டிமெண்ட்னால தான் இந்த மாரி கேங்ஸ்டர் படங்கள்லாம் ஓடாம போய் கிடக்குது அங்கெல்லாம். அப்படியே வந்து நல்ல எவ்வளவோ ட்ரை பண்ணி எடுத்தாலும் கூட அது ஒர்க் அவுட் ஆகாம போய் கிடக்குது. இவரும் ஏதோ ஒரு ஆக்டர் ஃபேமிலியிலேருந்து வந்த பையன் தான் நெனைக்கிறேன் இந்த ஹீரோ. ஒண்ணும் அந்த அளவுக்கு அழுத்தமான கதையம்சம் இல்ல. ஒன் டைம் பார்க்கலாம். ஏதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப போர் அடிச்சுன்னா உட்காந்து நீங்க ஒரு டைம் பார்க்கலாம். மத்தபடி இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. அப்படிங்கிறதா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அத தாராளமா கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.